இந்த உலகத்தில் 1000 திருநாமங்கள் இருந்தது. இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான். சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும், எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும். அதை என்னால் அடக்க முடியாது. அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எழ வைத்தாய். இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது. உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது. எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது. அது உண்மையாக இருந்தது. எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அலைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான். ஏன் இந்த இறைவனை வழிபட்டாய் என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான், அவரை தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய், நானாகவும் இருக்கின்றாய், உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது? உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது? உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது? இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடையேன், ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை.